ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். குட்டீஸுக்கு எல்லாத்துக்கும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? மம்மி எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ப்ளீஸ் மம்மி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த லிஸ்ட்டில் இந்த ரெசிபியும் ஆட் பண்ணிக்கோங்க. குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிறுகீரையும் கோதுமையும் வச்சு ஒரு மினி போண்டா போட போகிறோங்க. அதுக்கு நல்லா கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி ஃபில்டர் ஆகட்டும். அதுக்குள்ளே சைடில் ஒரு பேனில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, உங்களுக்கே தெரியும். கூடவே இது கூட நம்ம கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட உளுத்தம்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 5-6 பேர்த்துக்கு போண்டா ரெடி பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்திருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் 4 பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு தான் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சியை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த கீரையை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இங்கே சிறுகீரை தான் சேர்க்கணுங்கிறது கிடையாதுங்க. நம்ம இதுக்கு பதிலாக முளைக்கீரை இல்லைனா நம்ம தண்டுக்கீரை, எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கையில் என்ன கீரை இருக்கோ நம்ம அதை சேர்த்து கோதுமை மாவோடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இங்கே நான் 3 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த கீரையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலான்ட்டு. இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி போட்டிருந்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? எண்ணெய் ஜாஸ்தியாக இழுத்துரும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன். இந்த டைமில் நான் ஆட் பண்ணி மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம சோடாப்பை ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை நம்ம கொஞ்சோண்டு அளவு நம்ம சோடாப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி எல்லாம் போட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம போண்டா போட்டிருக்குண்டான டைம் கரெக்டாக இது செட் ஆயிரும். நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் போட்டு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும், சீக்கிரம் வெந்து வந்துடும். ஏற்கனவே கீரை தானேங்க, அதுவும் குயிக்காக வந்துடும். கோதுமை மாவும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் கோதுமை போண்டா போடும்போது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உண்மையாலுமே இந்த ரெசிபி வேறு லெவலில் இருக்கும். பார்த்தா சிம்பிள், நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் ரெகுலர் ரெசிபி லிஸ்ட்டில் இந்த ரெசிபி நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தாங்க இழுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.